ஒவ்வொரு மனுஷனுக்கு அவன் செஞ்சதை பட்டியல் போட்டு வச்சிருக்கான். இல்ல புக்கு மாதிரி எப்படி வச்சிருக்கான்? நம்ம புக்குன்னு நினைச்சுக்கூடாது. புக்கா முட்டையும் எழுதுறதுக்கு எத்தனை வால்யூம் வேணும்? நம்ம ஒரு நாள் நான் பேசுறது இப்போ 1 மணி நேரம் பேசுறோமே, இதை எழுதி பாருங்க, பேசுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது எழுதி பார்த்தீங்கன்னா இது 300 பக்கம் வரும். 1 மணி நேரத்து பேச்ச எழுதுவதாக இருந்தால் 300 பக்கத்தில் வந்து நிற்கும். அப்ப அந்த அளவுக்கு உள்ளதா இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் 24 ஹவர்ஸ் நம்முடைய அசைவு எல்லாத்தையும் எழுதுவதாக இருந்தால் அது எங்க போய் நிற்கிறது? அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்குமே அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் என்ன பண்றான்? அதுல நமக்கு நம்ம கூட இந்த நவீன காலத்துல ஒரு சின்ன பிளாப்பி டிரைவ்ங்கிறான், அது 1.5 MB தான் இருக்கு. அது உள்ளக்க என்ன பண்றான்? இவ்வளவு இருக்குங்க, இத்தனை கிதாப் இருக்குங்கிறான். பத்தியில இல்லையா? ஒரு சீடியை காட்டுறான், அதுல என்ன இருக்கு? 700 MB இருக்குமா? இந்த 700 MB என்ன இருக்கு? இதுல 7000 கிதாப் இருக்குங்கிறான். 7000 கிதாப் இருக்கான். எதுல? ஒரு சீடியில. 7000 கிதாப்புக்கும் பேப்பர் போட்டா என்ன ஆகுறது? 7000 கிதாப்பை அடுக்குனா எங்க? இந்த பள்ளியாசம் பத்தாது. அப்ப இந்த இடம் பத்தாத அளவுக்கு உள்ள ஒரு கிதாப்பை எதுல கொண்டு வச்சு விடலாம்? ஒரு சீடியில வச்சிடலாம்ல. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனுடைய இந்த ஜீவன் அந்த ஜிப் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னோம்ல, அது மாதிரி இவன் செஞ்ச செயல்களுக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். எங்க வச்சிருக்கான்? கழுத்துல வச்சிருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 17வது சூராவுல 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், குல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை அமைத்து வைத்திருக்கிறோம். ஃபீ உனுகிஹி, அவனுடைய கழுத்தில் அமைத்து வைத்திருக்கிறோம். நம்மள்ட்ட உள்ள பதிவேடு என்ன? அப்படி சின்ன ஒரு அணுவை எடுப்பான், இப்படி கம்ப்யூட்டர்ல போய் ஜிப்ப ஃபிளாப்பி மாட்டினோன்னு அவ்வளவு புஸ்தகத்தையும் பார்க்கிறோம்ல, அந்த மாதிரி என்னவாக நம்ம செஞ்சது நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்ம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகுது? மூளை தானங்க அவ்வளவு தீர்மானிக்குது. மூளை தான் தீர்மானிக்குது. அதுல கூட எவ்வளவு அறிவியல் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மூளையில உள்ள புரோகிராம் தான் உடம்பை இயக்குது. அந்த கட்டளை எல்லாம் கழுத்து வழியா தான் வரணும். ஜங்ஷன் பாக்ஸ் எது? மனிதனுடைய ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கழுத்து தானங்க. பிடரில தான் அவ்வளவு நரம்புகள் ஒன்னா இருக்கிறது. அங்கிருந்து எந்த கட்டளை போனாலும் இது வழியா தான் போகணும். அங்கனுக்குள்ள கொண்டு ஆரம்பிக்கிறான். எதை வச்சு போடுறான்? அதுல ஒரு புரோகிராம், ஒரு பிளாப்பியை போட்டு ரெக்கார்டு போட்டு விட்டான். பாட்டு ஒரு சீடியை உள்ள போட்டு வச்சிருக்கான். அந்த சீடி வந்து கடுகுல கோடியில் ஒரு பங்கா இருக்கும். நமக்கு தான் உள்ள பெருசு வேண்டி இருக்கிறது. இப்ப பிளாப்பியை ஆச்சரியமா பாக்குறோம்ல, அந்த காலத்துல அது நம்ப முடியாது தானே. இத்தனை கிதாப் இப்படி இதுல இருக்குன்னு கேட்கிறோம்ல. அதை விட அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு அந்த மூளையை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கழுத்து பகுதியில ஒன்னு வச்சிருக்கிறான். எந்த கட்டளை போனாலும் தூக்க ஆட்டினா அந்த கட்டளை உள்ள ரெக்கார்ட் ஆகிக்கணும். இவன் என்னென்ன செஞ்சாலும் அந்த 2 பேர் இருந்து பதிவு செய்யறதுக்கு தனியா வச்சிருக்கிறான், அது தனி. அல்லாஹ் என்ன பண்றான்னா ஒருத்தன் இல்லாமலேயே அவன் தேர்ந்து கேஸை எடுத்து உருவி போட்டு காட்டுறது. நம்மள ரகசியமா கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்லன்னு மறுத்தணும் செய்வோம். இந்த பாருன்ற கூட நம்மளே நம்ம பாப்பமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான்? இங்க வாங்க தம்பி, உங்க எல்லாம் இங்க இருக்கு பாருங்க, இந்தாங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடியை போடுவான். சீடினா சும்மா சீடிங்கிறோம், சீடிலாம் இல்ல, அது வந்து கழுத்துக்குள்ள இருக்குதுங்கிறான். எங்கேயும் கண்டு அவ்வளவு சின்னதா இருக்காது, ஒரு அணு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா குல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை கழுத்துக்குள்ளே பதித்து வைத்திருக்கிறோம். நுக்ரிஜு லஹு யௌமுல் கியாமத்தி கிதாபன், கியாமத்து நாள்ல அதுக்காக வேண்டி ஒரு புஸ்தகம் ஆக்கி அவன்கிட்ட கொடுப்போம். இப்படி ஒரு ப்ரோக்ராம் படிக்க முடியாம இருக்குது. அங்க படிக்கிற மாதிரி கையில தருவான். படிக்க முடியாம இருக்கிறது செய்யும், படிக்கிற மாதிரி கையில கிடைக்கும். விரிக்கப்பட்ட புத்தகத்தை அன்றைக்கு காண்பான் என்று 17, 13 சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு என்று ஒரு பதிவேடு இருக்கிறது. அந்த பதிவேடு எப்படிப்பட்ட பதிவேடா இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 54வது சூராவுல 52, 53 சொல்லுகிறான், குல்லு ஷைஇன் ஃபாலுஹு ஃபி ஸுபுர், அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் அந்த பதிவேட்டில் இருக்கிறது. குல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்ததர், ஒவ்வொரு சிறுசும் பெருசும் அதில் வரையப்பட்டு ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்றைக்கு அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஹாதா கிதாபுனா யன்துகு அலைக்கும் பில் ஹக், இது வந்து நம்முடைய பதிவேடு, உங்களுக்கு எதிராக உள்ள அனைத்தையும் இது பேசுகிறது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தாமலூன், சுப்ஹானல்லாஹ், எழுதுறோம்னு கூட அல்லாஹ் சொல்லல. நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் நஸ்தன்சிஹ்னா அப்படி காப்பி பண்றோம். காப்பினா என்ன? ரெக்கார்டு பண்றது. உட்கார்ந்து எத்தனாம் தேதி எழுதுனாங்கிறது வேற, எழுதிக்கிட்டு இருக்கிறதே கேமராவை எடுக்கிறது வேற. நீங்க ஒரு இதை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, 7:20க்கு ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு ஒரு எழுதினார் அப்படின்னு சொன்னா அது மறந்துடலாம். எழுதும்போது கேமரா வச்சு விட்டா டைம் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா இங்க பாரு 7 இருக்கு என்ன செஞ்ச பாரு, நம்ம எழுது நம்மளே பார்ப்போம்ல. அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவன் எழுத்துலாம் எப்படின்னு கேட்டா இத்தனாம் தேதி இன்னது செஞ்சான்னு எழுத மாட்டான். விஷுவல் எல்லாமே விஷுவலா என்ன செய்யறது? காட்சியாகவே அல்லாஹ் பதிவு பண்ணிக்குவான். அதுதான் நஸ்தம் சிகுங்கிறான்.
இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குந்தும் தாமலூன், நீங்கள் செய்ததை எல்லாம் அப்படி பிரதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், நகல் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு அப்படி திருடி போடப்படும். இல்ல திட்டலாமா, திட்டுனா பாப்போம். நம்ம திட்டுனான்னு எழுதி வச்சிருக்காதுங்க, திட்டுன காய்ச்சங்க ரிப்ளை ஓடும். திட்டலையா நீ இந்த பார், திட்டியா நீ தானே திட்டுறத பாரு அப்படின்னு காட்டுவோம்ல, அப்படி நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 23 இது 45 29ல 23வது சூரா 62வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், சத்தியத்தை பேசுகிற பதிவேடு நம்மிடத்தில் இருக்கிறது. வஹும் லா யுظلمون, அவர்கள் அநீதிழைக்கப்பட மாட்டார்கள். புத்தகத்தை கையில கொடுத்தோம் அல்லாஹ் சொல்வான், இக்ர கிதாபக, உன்னுடைய பதிவேட்டை வாசித்து பார். கஃபா பி நஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா, உனக்கு மார்க் போட நீனே போதும், நான் ஒண்ணு போட வேணாம்டா, இந்த பேப்பருக்கு என்ன போடலாம் நீனே பாரு. இந்த வாங்கி இருக்கிற மார்க் எழுதிக்கிற விட இருக்க, இதுக்கு என்ன மார்க் போடலாம் நீனே சொல்லு அப்படின்னு தூக்கி மூஞ்சில வீசுவான் அல்லாஹ். அதே மாதிரி வந்து இது 17 14 இருக்கிறது, 18 49 இருக்கிறது. யகூலுன, இந்த குற்றவாளிகள் எல்லாம் சொல்வார்களாம், யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப், இது என்ன பதிவேடு, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னதா இருந்தாலும் பெரியசா இருந்தாலும் துல்லியமா பதிவு பண்ணி வச்சிருக்குதே, ஒண்ணு கூட விட மாட்டேங்குதே. ஓ வஜது மாமிலு ஹாதிரா, அவர்கள் செய்ததை எல்லாம் கண் முன்னே அவர்கள் காண்பார்கள். ஒலா எவ்லிமு ரப்புக்காக, உன் இறைவன் எவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், எல்லாம் ப்ரூஃபோட ரெக்கார்டோட விஷுவல் காட்சியோட தூக்கி மூஞ்சில போட்டு தான் செய்வான் அல்லாஹ், அதை வந்து நடவடிக்கை எடுப்பான் என்று 18 49ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து பதிவேடு என்று ஒன்று வைத்திருக்கிறான். நம்ம செஞ்ச எல்லா செயலுக்குமே நமக்கு உள்ளேயே, நம்முடைய ஜங்ஷன் பாக்ஸுக்குள்ளேயே நம்முடைய அனைத்து செயல்களையும் பதிவு பண்ணி அதை நம்ம கண்ணு முன்னாடி வெளிப்படுத்தி காட்டுவான். இது வந்து பார்க்க இயலாது. இது பார்க்கறதுக்குன்னு ஒரு சிடியில் உள்ளதை உங்களுக்கு கிதாபை பார்க்க இயலுமா? கம்ப்யூட்டர்ல போட்டு தான் பார்க்க இயலும். அப்ப இதுல உள்ளதை வந்து நம்ம பார்க்கிற மாதிரி மாற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், வேற மாதிரி தருகிறான். அதுக்கப்புறம் அதுல கூட கணக்கு இருக்குதுங்க. இந்த புஸ்தகத்தை கொடுக்குறான்ல, அது கொடுக்கும் போதே கரெக்டா அந்த வலது கையில யாரு கொடுக்குறான், நீட்டு இந்த கையை நீட்டுறா அப்படின்னா கதை முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். இந்த கையை நீட்டினான்னு வைங்க, இவன் தேறி போயிட்டான்னு அர்த்தம். அந்த புஸ்தகத்தை மார்க் ஷீட்டை கொடுக்கும் பொழுது வலது கையில யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தேறி விட்டார்கள், பாஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இடது கையில வாங்கின அவ்வளவு பேர் என்னது, ஃபெயிலு. அத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17:71 சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருக்கு வலக்கரத்தில் அவனுடைய பதிவேடு வழங்கப்படுகிறதோ ஃபஉலாயிக யக்ரவுன கிதாபஹும், அவர்கள் தங்கள் பதிவேட்டை வாசிப்பார்கள். வலா யுظلمون ஃபதீலா, அனாலவு அநீதிழைக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 69வது சூராவுல 29வது வசனத்தில் 69வது சூராவில் 19 முதல் 29 வரை உள்ள 10 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருடைய வலது கையிலே நூல் அந்த பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ ஃபயக்குல், அவன் சொல்வான், ஹாவு முக்ரு கிதாபியா, வந்து என் புத்தகத்தை எல்லாரும் வாசிங்கப்பா. சந்தோஷத்துல இந்த வலது கையில வாங்கினவனே இங்க வந்து பாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாஸ் ஆயிட்டா நம்ம 7 பேர் விட்டு காட்டுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் அந்த மனுஷன் என்ன செய்வானா, ஹாவு முக்ரு கிதாபியா இன்னி லரன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த கணக்கை சந்தித்தாக வேண்டும் என்று நான் நம்பிக்கை கொண்டவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழைப்பான். ஃபஹுவ ஈஷத்தின் ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே திருப்தியான வாழ்க்கையிலே இவன் இருப்பான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி, யார் இடக்கரத்திலே அந்த பதிவேடு வழங்கப்படுகிறதோ ஃபயகூலு லம் ஊத்த கிதாபியா, இது கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படிமானா. அது பேப்பரை கொடுத்து நரகத்துக்கு தான் போக வேண்டும், கொடுத்தா அவன் என்ன செய்வான், இதுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமே, லம்மூத்த கிதாபியா, இந்த பதிவேடு எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, வளமதிரி மா ஹிசாபியா, இந்த விசாரணை என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 84வது சூராவுல 7 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யார் வலக்கையிலே அந்த பதிவேடு வழங்கப்படுகிறார்களோ ஃபஸௌப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, லேசான முறையில் அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். கொஸ்டினே லேசா இருக்கும், பரிச்சை லேசா இருக்கும். என் கல்வியில அகலிகி மசூரா, தன் குடும்பத்தாரிடத்தில் சந்தோஷமா திரும்பி, அப்பதான் எல்லாத்தையும் பாப்பா வேணாம் அம்மா வேணாம் தானே எல்லாத்தையும் கொண்டு ஓடுவானே, இந்த மார்க் வாங்கினோன்னு தான் அப்பா எங்க இருக்கான்னு பாப்பா, அம்மா எங்கன்னு தேடுவான். அது வரைக்கும் என்ன பெயிலா பாஸ் ஆகுற வரைக்கும் அவ்வளோ தன்னை தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேப்பரை கையில வாங்கினோன்னு முடிஞ்சு வச்சுக்காத, நமக்கு கன்ஃபார்ம், நமக்கு சீட்டு கிடைச்சு போச்சு என்ன செய்வாங்க, அப்பா பத்தியலா அம்மா பாத்தியலான்னு ஓடுவாங்களாம். என் கல்வியில அகலிகி மசூரா, குடும்பத்தாரிடத்துல சந்தோஷமாக ஓடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா அல்ஹரி,
முதுகுக்கு பின்னால் இடது கைன்னு வர்ற மாதிரி என்ன வருது, முதுகுக்கு பின்னாலே சில பேர் கொடுப்பாமல் இருக்கு. முதுகுக்கு பின்னால் யார் புஸ்தகம் கொடுக்கப்படுகிறதோ எதுவும் சுபூரா, அவன் அழிவை அழைப்பான். அழிவே, எனக்கு அழிவு வந்து விட்டதே என்று கூப்பிடுவான். அவன் நரகத்திலே கருகுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.